ஹாய் பார்ட்னர், கோலன் பாயிண்ட் 2 இதில் என்ன சொல்கிறோம், அசட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போ பாயிண்ட் 1 என்ன சொன்னோம், லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. அதில் எது மட்டும் பேலன்ஸ் இருக்குது, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இருக்குது, பார்ட்னர்ஸ் லோன் கொடுத்தாருன்னா இருக்குது, மற்ற அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் மெயினாக. அதே போல அசட்ஸ்லையும் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கோ. ஏன்னா கடைசியில் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தா நம்ம கையில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் காலி ஆயிடும், அவ்வளோதான். அப்போ கேஷ் அட் பேங்க் அது மட்டும் பேலன்ஸே எழுதிரு, மற்ற எல்லா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. மற்ற எல்லா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ அசட் எல்லாமே டெபிட் பேலன்ஸ் தான். டெபிட் பேலன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளா ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, 50,000 இருக்கு. இப்போ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். எப்படி க்ளோஸ் பண்றோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்றோம். அப்ப ஸ்டாக் கிரெடிட், ரியலைசேஷன் டெபிட். அப்ப ரியலைசேஷன் டெபிட் சைடுல ஸ்டாக் 50,000 அக்கௌண்ட் க்ளோஸ், தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர். அதே போல எதெல்லாம் மாத்துறது, எல்லா அசட்டும் tangible assets, intangible assets, current asset எதுவுமே பார்க்க வேண்டாம். fictitious asset மட்டும் நம்ம பார்ட்னர்ஸ் மாத்திருக்கோம். அட்மிஷன் மெட்டீரியல் நிறைய படிச்சிருக்கோம். சரி, இப்போ கம் டு பாயிண்ட். ஸ்டாக், டெட்டார், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், மிஷினரி, குட்வில், இது சம்பந்தமா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க வேண்டாம். இங்க உள்ள அமௌண்ட்டை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிரு, டெபிட்டட் டு ரியலைசேஷன் அக்கவுண்ட். இதுல ஒண்ணே ஒண்ணு, இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். இது என்னது, பேலன்ஸ் வந்தா அந்த லாஸ சரி கட்டுறதுக்காக பணம் ஒதுக்கி வச்சிருக்கோம், தட் இஸ் கெயின் டு அஸ். அதை மட்டும் கிரெடிட் சைடுல, that is provision for doubtful debts 5,000, debtors full value, இது மட்டுமே கவனிக்க வேண்டியது. debtors ஃபுல்லா எழுது, provision தனியா காட்டுது, அது நமக்குரிய பணம் தான். மற்ற அசெட்ஸ் எல்லாத்தையுமே மாத்திர வேண்டியது, including goodwill, intangible assets எதெல்லாம் இருக்கோ மாத்திரு. இப்போ இதுல எதை மட்டும் மாத்திர, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பெண்ட், ஃபிக்ஸியஸ் அசெட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல டெபிட் பிரிச்சு கொடுத்துறோம் அந்த ரேஷியோட. அங்க படிச்சதா வேற ஒண்ணுமே இல்ல. ஆர்ஸ் லோன் அக்கவுண்ட் அசெட் சைடுல இருக்கு, அப்ப டெபிட் பேலன்ஸ். அப்ப அவர் ஃபர்ம்ல இருந்து லோன் வாங்கி இருக்காரு, லோன் டு பார்ட்னர், அப்ப டெபிட்ல இருக்கிறதுனால டெபிட் பேலன்ஸ் தான், அதையும் தனியா பேலன்ஸ் வச்சுக்கோ. அப்ப பார்ட்னர்ஸ் லோன் அக்கவுண்ட், லோன் பை பார்ட்னரா இருந்தாலும் சரி, லோன் டு பார்ட்னரா சரி, அந்த பேலன்ஸை தனியா வச்சுக்கணும். மற்றதெல்லாம் மாத்திர வேண்டியது. கரண்ட் அக்கவுண்ட் யாருக்கு, ஆர்கிட்ட இருக்குது, அசெட்ல இருக்கிறனால டெபிட் பேலன்ஸ் தான், அப்போ கேபிட்டல் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல தான் ஆருக்குரிய கரண்ட் அக்கவுண்ட். ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் பணம் அதிகமாக கட்டி வச்சிருக்கோம், இன்னைக்கு அந்த பணம் நமக்கு கிடைக்குமா, அவன் நம்ம தரமாட்டான், அப்போ அதுவும் நமக்கு போச்சு. அப்போ அந்த அசட்டையும் ரியலைசேஷன்ல டெபிட்ல எழுதிரு. இவ்வளவுதான். அசட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஈஸியா முடிச்சிடலாம். whether tangible assets or intangible assets, all assets are transferred to realization account debit side except cash. இதுல ஃபிக்ஸியஸ் கிடையாது, பார்ட்னர்ஸ் லோன் கிடையாது, அவ்வளவுதான். இப்போ இதை வச்சுக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாச்சுன்னா இப்போ என்னாச்சு, பேலன்ஸ் ஷீட்ல உள்ள ஃபிகர் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. எது மட்டும் பேலன்ஸ் இருக்கு, பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் இருக்கு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல், பார்ட்னர்ஸ் லோன், இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. மற்ற தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டிஸ் ஆல் தி அசெட்ஸ் கம் டு தி ரியலைசேஷன் அக்கவுண்ட் வந்துருச்சு. இனிமேல் இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம கணக்கு எல்லாமே ரியலைசேஷன், பார்ட்னர்ஸ் கேபிட்டல், பேங்க், இதுகளுக்குள்ள மட்டும் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது. அப்பத்தான் நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போனோம்.
Okay, come to next point. Okay, I like you, partner.